ஒருத்தன் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறான் கல்யாணத்துக்காக. சின்ன வயசுல ஏகப்பட்ட பெண்ணுகளை கலர் சரியில்லை, உயரம் சரியில்லை, முடி சரியில்லை, ஜடை வளரல, அப்படி இப்படின்னு 1000 காரணங்கள் சொல்லி ஒரு 30 வரனுக்கு மேல வரனை தட்டி கழிச்சிட்டே போறான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவனுக்கு வயசாகி இவன் தலையிலேயே சொட்ட விழுந்துருது. அதுக்கப்புறம் பொண்ணுங்க இவனை வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிருது. அப்பேற்பட்ட ஒருத்தரை பத்திய கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பணம் பணம் பணம்னு ஓடுற மக்களுக்கு மத்தியில இப்படியும் 1-2 சில பேர் வாழ்றாங்க அப்படிங்கறதையும், நம்ம ஹீரோ மாதிரி சில பேர் திருந்துறாங்க அப்படிங்கறதையும் பச்சுவும் அற்புத விளக்கும் அப்படிங்கிற இந்த மலையாள படத்துல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சம்பந்தமே இல்லாத ஒரு சின்ன பையன் ஒரு முழுக்க பேப்பரை டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இப்போ பேப்பர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கானே, இந்த ஏரியா மும்பை. அதுலயும் குறிப்பா மும்பைல தமிழ், மலையாளம் இதெல்லாம் பேசக்கூடிய சவுத் இந்தியா மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அங்க ஒரு மலையாள பேப்பர் எடுத்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு அதான் படிப்பான் போல. அதை அவன் தங்கி இருக்கிற பால்கனி வழியா தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போறான். இவ்வளவுதான் அந்த பயலோட ரோல். உள்ள போய் பேப்பர் விழும், அலாரமும் அடிக்கும். 6:30 எந்திரி எந்திரின்னு இவங்க அம்மா புள்ளைய உசுப்புறதுக்காக ஒரு ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்காங்க போல. அந்த ரெக்கார்டிங் தான் அலாரம் மாதிரி ஒலிக்குது. இதோ மூஞ்சியை காமிக்காம படுத்து கிடக்குறானே நம்ம படத்தோட ஹீரோ வருது. அதே சமயம் அந்த பக்கம் இன்னொரு பையில காட்டுறாங்க. இவன் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட். மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கான். மெடிக்கல் ஷாப் கடையில வேலை பாக்குற பையன். மெடிக்கல் ஷாப் இருந்தா பக்கத்திலே கிளினிக் இருக்கும்ல, கிளினிக் இருக்கு. டாக்டர் அம்மா நல்லா ஹிந்தி பேசும், தமிழ் பேசும். இந்த பையன் தமிழ் மட்டும்தான், ஹிந்தி நெகி. யாராவது ஹிந்தில மாத்திரை மருந்து வேணும்னு கேட்டா அவன் பெப்பா பெப்பா தான். இப்ப கூட பாருங்க டாக்டரோட ஹெல்ப்பை கேட்டு நிக்கிறான். அவங்களும் இந்த பேஷண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் கேஸை நான் விசாரிக்கிறேன் தம்பி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹிந்தி கத்துக்கோ, ஹிந்தி இல்லாம இங்க பொழப்ப ஓட்ட முடியாதுங்கிறது அந்த அம்மா. அடுத்து நம்ம ஹீரோவோட முஞ்சியை காட்டுறாங்க. அமெரிக்கால இருக்கிற தன்னோட சிஸ்டர் கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசிட்டு இருக்கான். எப்படா கல்யாணம்னு எடுத்ததும் அதான் பேசிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு 30 பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணிருந்தால, அந்த பொண்ணுங்கள யாராவது ஒரு பொண்ணு இப்ப உன்னை கட்டிக்க இருக்கிறாளான்னு பாப்போம், நீ வேண்டான்னு சொன்னேன், இப்ப உனக்கு வயசு 34 ஆயி போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அம்மா. இந்த படம் முழுக்க அங்க சின்ன சின்ன காமெடிகள் எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் படம் பார்த்தா தான் நல்லா இருக்கும். பேசி அந்த காமெடியை புரிய வைக்கிறது சிரமம். ஆனா ஓவரால் தீம், அந்த படத்தோட கதை ரொம்ப அருமையா இருக்குங்கிறதுனால தான் படத்தை எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரரோட வீட்டு டிரைவர் இங்க வந்திருக்காரு. அந்த பணக்காரரோட அம்மாவுக்கு மாத்திரை மருந்து இந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து தான் போகும். மருந்து கேட்டு வந்து நிக்கிறாரு. ஆனா ஏதோ ஒரு பர்டிகுலர் மருந்து மட்டும் இல்லையா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே முதலாளி நம்ம ஹீரோவே வந்துடுறாரு. அந்த மருந்து நம்ம ஊரு கேரளாக்கு நான் போறேன், அங்க அந்த மருந்து கிடைக்கும், நாளைக்கு எப்படி கிளம்பிடுவேன், ஒரு 2 நாள்ல கண்டிப்பா அந்த மருந்தோட வரேன், ஓனர் கேட்டா சொல்லிடுங்க. அந்த டிரைவருக்கு மட்டும் அந்த பணக்காரர் ஓனர் இல்ல, நம்ம ஹீரோ வச்சிருக்கிற இந்த மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, இந்த மெடிக்கல் ஷாப்புக்கும் அவர் தான் ஓனர், இந்த பில்டிங்கே அவர் தான் ஓனர் அந்த பணக்காரர். அவர் என்ன கேட்டாலும் டப்பு டப்புன்னு செஞ்சு கொடுப்பான். ஓனரோட அம்மாவுக்கு மருந்து வாங்கணும், ஏற்கனவே இவன் கேரளா போற பிளான் இருக்கு, அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரணும்னு. ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை இருக்கு, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை முடிக்கிறதுக்காக தான் போறான். கூடவே அந்த மருந்து வாங்கிட்டு வரலாங்கிறது அவனோட பிளான். சொன்னாப்லயே வெளியில எல்லாருக்கிட்டையும் நான் ஃபிளைட்ல போறேன்னு சொல்லுவான். ஆனா உண்மையிலேயே போறது மும்பைல இருந்து கேரளாக்கு ட்ரெயின்ல. அப்படி ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க. எதுக்கு ஒரு அம்மா பொண்ணு இருப்பாங்க. அம்மா இவனை பார்த்ததுமே பொண்ணுகிட்ட ஏதோ கிசு கிசுங்கிறாங்க. என்ன ஏதோ கிசு கிசுன்றீங்களே அப்படின்னு இவனு ஆர்வமா கேட்பான். அது ஒண்ணும் இல்ல, நீங்க பொண்ணு பார்த்து எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. ஐயோ ஞாபகம் இல்லைங்களே அப்படிங்கிறான். அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறா. இவனுக்கு என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணுங்கிறது இவனுக்கு தெரியல. ஆனா விசாரிச்சாதான் தெரியுது அந்த பொண்ணு இவனை வேணான்னு சொல்லி இருக்கு. நெத்தி ஏறி இருக்குல்ல, அதனால வேணான்னு சொல்லிடுச்சான். முன்னாடி உட்கார முடியுமா, பக்கத்துல இருக்க பெரியவர் சீட்டு கட்டிட்டே இருப்பாரு. வாங்க வாங்க உட்காருங்க, நான் உங்க சீட்டை எடுத்துக்கிறேன்னு சீட்டு மாறிக்கிறேன். அதே சமயம் அந்த பக்கம் கேரளால இவன் போற இடமும் அதுதான். இவன் போற வீடு நம்ம ஹீரோட வீடு. வீட்டுல ஒரு அழகான மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி நிக்கும். ஹீரோட அப்பா ஓட்டிக்கிட்டு இருக்கிற வண்டி, தாத்தா காலத்துல கொடுத்ததான். அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அவரோட மாமனாரு சாகும்போது ஃப்ரீயா கொடுத்தது. அப்பப்போ திடீர்னு அதுவா ஹார்ன் அடிக்கும். இதுதான் கம்ப்ளைண்ட். அதை சரி பண்ண சொல்ல ஒரு மெக்கானிக் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ள வந்ததும் அழகா வாய்க்கு ருசியா சமைச்சு போறாரு. ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் இருக்கா, போகணுங்கிறாரு. இவன் முடியவே முடியாதுன்னு, இல்ல ரிசப்ஷனாவது போயிட்டு வந்துருவோம், ஞாயிற்றுக்கிழமை நீ வேற வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன், ரெஸ்ட் எடுக்கணும்னு, வாடா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறேன். போற வழியிலேயே மாமனார் கொடுத்த காரு அதுவா ஹார்ன் அடிக்க இருக்கிற பிள்ளைகள்லாம் இவங்க அப்பனை திட்டிட்டே போகுது. வந்ததுமே வாங்க வாங்க உட்காருங்கன்னு பந்தியில உட்கார வச்சிடறாங்க நம்ம ஹீரோவை. சுத்தி பார்த்தா வெறும் லேடிஸ், இவன் ஒருத்த மட்டும் தான் ஜென்னு. கூச்சப்பட்டுக்கிட்டே சாப்பிடுறான். சாப்பிடுற இடத்துல சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது ஒரு பொண்ணை பாக்குறான். பார்த்தது இவனுக்கு மணி அடிக்க ஆரம்பிச்சிருது. ரைட் அடிச்சுக்கிட்டே போவான். அதான் அங்க இருக்கிற ஒரு பெருசு பாத்துருது. ஹீரோவோட அப்பாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவன் நோட்ட விட்டுட்டு இருக்கிறதே பாத்துக்கிட்டு இருக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் அப்பங்கார கார் சாவியை தொலைச்சிடறான். இலையில சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வச்சிருக்கான். இலையோட சேர்த்து தூக்கி போட்டானுங்க போல. இலையை இப்போ குழப்பி சாவியை தேடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த நண்பர் வந்து, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவங்களே தேடி சாவி எடுத்து உன் காரை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க, நீங்க 2 பேர் வாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அப்பாவையும் பிள்ளையும் அந்த நண்பர் கூட்டு போறேன். இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல தங்கிங்க, காலையில ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை முடிய அதுக்கப்புறம் நாம பொண்ணு பார்க்க போறோங்கிறாப்ல. ஹீரோவும் குஷி ஆயிட்டான். ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை முடிச்சுட்டு நண்பர் கூடயே பொண்ணு பாக்குறதுக்கு போறாங்க. யாரு பொண்ணு நினைக்கிறீங்க? பொண்ணு அழகா இருப்பா, ஹீரோவுக்கு பிடிக்கும். ஆனா அவங்க வீடை கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள் மேப்பை வச்சுதான் அங்கே எங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. மேப் தப்பா காமிச்சிருக்கு. பக்கத்து வீட்டுல கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டி இருக்கு. அந்நேரமா பார்த்தா அவசரமா வருதுங்கிறாரு நம்ம ஹீரோ. சரி பக்கத்து காம்பவுண்ட்ல போய் அடிச்சு விடு அப்படின்னு நண்பர் சொல்ல, இவனும் போய் பக்கத்து காம்பவுண்ட்ல உச்சா போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அதுதான் பொண்ணு வீட்டோட காம்பவுண்ட். பொண்ணு வீடு அதுதான். அது தெரியாம பொண்ணு வீட்டு காம்பவுண்ட்லயே உச்சா போய்கிட்டு இருக்க. காம்பவுண்டுக்கு அந்த பக்கத்துல பொண்ணோட அப்பா வந்து நிக்கிறாரு. வாங்க 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 வாங்க, என்ன வீடை சுத்தி பாக்குறீங்களான்னு வந்து நிக்கிறாரு. இவன் வேற பாதி
போய்கிட்டு இருக்குல்ல, நிப்பாட்ட முடியாது மோட்டரை. அதனால பேசிக்கிட்டே மோட்டர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பேசிட்டு இருக்கிற பொண்ணோட அப்பாவோ எங்கேயோ தண்ணி ஒலிக்கிட்டு இருக்கு, மோட்டர் ஆஃப் பண்ணனே, இருக்கு நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. நல்ல வேலை இவனு ஏதோ சமாளிச்சு பேசிட்டு உச்சாவை அடிச்சு முடிச்சிடறான். பொண்ணோட அம்மா ரொம்ப சூப்பரா கறி மீன் செய்வாங்களா. அந்த வாழை இலை எடுத்து அதுல மீனை நல்லா மசாலா தடவி வச்சு அப்படியே அழகா தோசைட்டில போட்டு வேக வச்சு கொடுப்பாங்க. வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் பொண்ணு குண்டை தூக்கி போடுது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கானே, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவான்ல விக்னேஷ், அந்த வேலை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு குண்டை தூக்கி போடுறேன். இதை கேட்டதா அம்மாவுக்கு ஷாக். அடி பாவி, என்னடி இப்படி சொல்ற? உங்க அப்பா சொன்னாரு இந்த ஃப்ரெண்டு கதையெல்லாம் நம்பாத, என்னைக்காவது ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டு லவர்னு வந்து நிப்பாருன்னு உங்க அப்பா சொன்னான். சரியா போச்சுன்னு திட்டுறாங்க. அதாவது இல்லம்மா, பொண்ணு பார்க்க வரதா சொன்னீங்கல்ல, அது அவனுக்கு தெரியும். நேத்து தான் அவன்கிட்ட சொன்னேன். அது தெரிஞ்சதுமே என்ன உடனே நேத்து நைட்டு தான் ப்ரொபோஸ் பண்ணா. அவன் ப்ரொபோஸ் பண்ண பிறகுதான் அவன் லவ் பண்ற மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு அவனை பிடிச்சிருந்தது. அதனாலதான் உங்ககிட்ட இப்ப பர்மிஷன் கேட்கறேன் ப்ளீஸ் மானு கெஞ்சுறேன். அடி பாவி, இப்படி கடைசி நேரத்துல சொல்றேடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களே அப்படின்னு அம்மா கேட்டா, அதான் கறிமீனு போடுற இல்ல, சாப்பிட்டு விட்டுட்டு போட்டுமே என்ன இருக்கு அப்படின்னு அசால்ட்டா பேசுதுங்க. அப்பா மேட்டர் தெரிஞ்சா சம்மதிப்பாரா அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன். எல்லாம் சம்மதிப்பாரு, எங்க போயிடப்படாப்ல அப்படிங்கிற அம்மா. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மீனோட முள்ள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. மீன் முள்ளு மட்டும் தொண்டையில சிக்கிச்சு எம்மன் பாசக்கயிறை போட்டு உங்களை இழுக்கிறாங்கன்னு அர்த்தம்னு பேசிட்டு இருப்பாப்ல நண்பர். அதுக்குள்ள நம்ம ஹீரோட தொண்டையில ஒரு பெரிய முள்ளு மாட்டிக்க. முள்ள எடுக்கிறதுக்காக இவங்களே என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க, ஒன்னும் வேலைக்காகாது. கடைசியில அந்த அம்மா டாக்டர் இல்லையா, லைட் அடிச்சு பார்த்து முள்ளு பெரிய முள்ளா மாட்டிருக்கு, வேற வழி இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. ஹாஸ்பிட்டல்ல ஏதோ சுகப்பிரசவம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, குழந்தைய வெளியில எடுத்துட்டோம், 7:30 குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாப்ல. நசமா வந்து முள்ள நாங்க வெளியில எடுத்துட்டோம், 7:30 எடுத்தோம் அப்படின்னு டயத்தை வேற சொல்லிட்டு போகுது. பக்கத்துல இருக்கிற நண்பர் வேற கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் அப்படின்னு அப்பாவுக்கு கை எடுப்பாரு. எதுக்கு? முள்ளெடுத்ததுக்கு. ஐயோ ஐயோ, அதுவும் புட்டுக்குச்சு. இந்த முள்ளெடுக்கிற பஞ்சாயத்துல இவன் பிளான் பண்ணபடி மும்பைக்கு கிளம்பல. ஆனா ஏதோ ஒரு மருந்து வாங்கி கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க இல்ல, மருந்து வாங்குறதுக்காக டிரைவர் வந்து நிக்கிறார். போன் பண்ண பிறகுதான் ஐயோ இந்த மருந்து மேட்டரை மறந்துட்டமேனு ஹீரோ வருத்தப்படுறார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கேரளால தான் என்ன இருக்கிறேன், ஒரு சின்ன எமர்ஜென்சி வர முடியாம போயிடுச்சு, நான் மருந்து எடுத்துட்டு வரேன்னு டிரைவர் சொல்றாரு. டிரைவருக்கோ கோவம். டிரைவர் போய் முதலாளி கிட்ட மேட்டரை சொல்ல ஆரம்பிக்க, முதலாளி அவனுக்கு போனை போட்டு கொடுன்னு போனை வாங்குறார். டிரைவர் கிட்ட இருந்து முதலாளி கிட்ட போன் வரும்போது டிஷ்யூ வச்சு நல்லா அந்த போனை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முதலாளி பேசவே ஆரம்பிக்கிறார். தம்பி கேரளா தானே இருக்கிற, ஒண்ணு இல்ல ஒரு சின்ன உதவி, எங்க அம்மா கேரளா தான் இருக்கிறா, எப்பவுமே அவளுக்கு நான் பிளைட்ல தான் டிக்கெட் போட்டு விடுவேன், தனியால ஏர்போர்ட்ல வந்து இறங்குவா, நான் வந்து பிக்கப் பண்ணிப்பேன், அவங்களுக்கு பிளைட்ல வரது போறதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயின்ல போய் ட்ரெயின்ல போகணும்னு ஆரம்பிக்கிறேன், தனியா அனுப்ப எனக்கு மனசு இல்ல, நீ கேரளா தானே இருக்கிற, எங்க அம்மாவை பார்த்து கூட்டுவாங்க அப்படிங்கிறாப்ல. நம்மளும் சரிங்கிறான். ஆனா இவனுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளா ரெண்டை வந்து ஏத்தணும் அப்படின்னு முதலாளி சொல்லிட்டு இருக்கிறாப்ல. நேத்து ஏதோ ஒரு இமெயில் போட்டு விட்டுருக்காரு, ரெண்டை வந்து நான் இந்த மாதிரி ஏத்துறேன் அப்படின்னு. அந்த ரெண்ட் ஏத்துற மேட்டர் மட்டும் அப்படின்னு கேட்க, சுத்தி முத்தி எல்லா கடையிலும் விசாரிச்சு பாரு தம்பி, நான் இப்ப கொடுத்துருக்கிற அந்த வாடகை கம்மி தான், சரியா, அந்த மேட்டர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, ஐயோ ஒரு உதவி பண்றோம் கைமாருக்காக இவன் அந்த வாடகையை குறைக்க முடியுமான்னு கேட்க வந்தான், அது சொதப்பிடுச்சு. ஆனாலும் பெரிய மனுஷன் தான். என்ன போன் யூஸ் பண்ற அப்படின்னு விசாரிச்சா ஏதோ ஒரு சைனீஸ் மாடல் யூஸ் பண்றான். அம்மா கிட்ட ஒரு ஐபோன் சும்மா தான் இருக்கும், ரொம்ப ரேரா யூஸ் பண்ணதான், வேணா நீ அதை வாங்கிக்க அப்படின்னு சொல்றாருங்க. இவனுக்கு குஷி, ஆஹா ஐபோனா அப்படின்னு குஷி ஆயிடுறான். அம்மா வீட்டு அட்ரஸையும் கொடுத்துட்டாரு. ஹீரோ அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ கூட்டு வர இருக்கிற அந்த அம்மாவை காட்டுறாங்க. இந்த வயசாம அம்மா தான், அதுவும் கையில ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு, இந்த பெப்பர் ஸ்ப்ரே இருந்தா போதும், பொண்ணுங்க உலகம் முழுக்க எங்க வேணாலும் தனிமையில சுத்தலாம், பாதுகாப்பா இருக்கும்னு ஒரு அட்வைஸ போட்டுட்டு, ஆனா இந்த ஸ்ப்ரே அடிச்சா என்ன ஆகுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் எனக்கே அடிக்க போறேன்னு பேசிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா வேணாமா வேணாமா விளக்காரி பத்திட்டு இருப்பா பாருங்க, அதுக்குள்ள ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருது அப்படின்னு கிளவி கத்தம். இந்த பக்கம் காலி மேல அடிக்கிறாரு நம்ம ஹீரோ. உள்ள வந்து பார்த்தா அவங்க கண்ணுல கண்ணீரோட கண்ண மூடி ஓன அழுதுகிட்டு இருக்கிறாப்ல தெரியும். எதுக்கு வேற அவங்களோட புருஷன் போட்டோ இருக்கும். சரி புருஷனை நினைச்சு அழுகுறாங்களோன்னு இவன் மூஞ்சிய சோகமா வச்சுப்பான். ஆனா அடுத்த செகண்ட் ஏப்பா ட்ரெயின்ல பிரெட் ஆம்லெட் எல்லாம் கிடைக்கும் தானே அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கிடைக்க வேண்டி அப்படிங்கிற. சரி வா கிளம்புவோன்னு ட்ரெயின் ஏறதுக்காக கிளம்புறாங்க. ட்ரெயின்லயும் சீட்டை போட்டு உட்காந்தாச்சு. இவங்களுக்கு எதிர்த்த சீட்ல ஒரு சின்ன பையன் மாலை போட்டுருக்கான், சபரிமலையில இருந்து தனியா வரானா. என்னப்பா தனியா வரேன்னு விசாரிச்சா, இல்ல இல்ல எங்க அண்ணனால தான் வந்தோம், எங்க அண்ணனுக்கு ஒரு ஆள் இருக்கு, மாலை கலட்டினதுமே அவங்க 2 பேரும் ஹனிமூன் போறாப்ல அங்கிட்டு கிளம்பிட்டாங்க, என்ன ட்ரெயின்ல பெட் வரைக்கும் ரெடி பண்ணி என்ன படுக்க வச்சுட்டு தூங்கி எந்திரிச்சேன்னா மும்பை போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அனுப்பி வச்சாங்க, நானும் போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். மும்பைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்கறேன். டேய் நாங்களும் மும்பைல தான் இறங்குறோம், நாங்க இறங்குற ஸ்டேஷன்ல நீ இறங்க அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அவனும் சரி என்ன படுத்துறான். பிரெட் ஆம்லெட் வரும், பாட்டிமா கேட்க ஹீரோ வாங்கி தர. கூடவே அவனும் பிரெட் ஆம்லெட்னு கேட்பான். அடுத்த கணம் ஐயோ மாலை போட்டிருக்கோம்ல, இன்னும் மாலையை கலட்டினேல, சாமி சரணம் வேண்டான்னுவான். உடனே அந்த அம்மா ஒரு சாக்லேட் இருக்கும், அதை கொடுத்து சாப்பிடு, இது வந்து நான்வெஜ் இல்ல, நீ சாப்பிடலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு எப்படா கிளவி ஐபோனை கொடுக்கணும்னு ஒரு எண்ணம். லைட்டா பெட்ட போட்டு பாப்பான். ஐபோன் எல்லாம் ஊர்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு லைட்டா பெட்ட போடுவான். ஒருவேளை கிளவி மறந்துருந்தா கொடுப்பாங்களேங்கிற எண்ணம். அவங்க அது ரொம்ப காஸ்ட்லிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நைட் ஆயிடுது. நைட்டு தூங்க போற சமயத்துல தான் அவங்க டே தம்பி இந்த ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொல்லி ஐபோன் எடுத்து கொடுக்குறாங்க. ஐபோன் வந்ததுமே செம குஷி ஆயிடுறான். மேல ஏறி சிம் கார்டை மாத்தி போட்டு ஜாலியா அதையே நோண்டிட்டு நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கினான்னு தெரியல. திடீர்னு வண்டி நிக்கும் போது தூக்கத்துல இருந்து முழிக்கிறான். கீழே
கீழே தத்தா பாட்டியை காணும். ஐயோ பாட்டிமா காணமே. அம்மா ஐபோனை வாங்கினதும் கிளவி பாட்டிமா எடுத்து பாட்டிமான்னு கட்டிக்கிட்டு இருப்பான். பார்த்தா பாட்டிமா அந்த பக்கம் இறங்க ஆரம்பிக்கும். இவனு விறுவிறுன்னு பொட்டி படிக்க எல்லாத்தையும் எடுப்பான். எப்பவுமே ஊர்ல இருந்து வந்தா இந்த வெங்காயம் தக்காளி மாம்பழம் இதெல்லாம் எடுத்துட்டு வருவான். அந்த பார்சல் கூட முக்கியம் சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாட்டிமா அந்த பக்கத்துல இறங்கிட பின்னாடியே இவனு இறங்கி ஓடுவான். அதை பார்த்ததான் அந்த சின்ன பையன் ஒருவேளை மும்பை வந்துருச்சோன்னு நினைச்சிட்டு ஹீரோ பின்னாடியே அவனும் இறங்கிடுறாங்க. பாட்டி கிட்ட பேசிட்டு இருப்பான். என்ன இறங்கிட்டீங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ தூக்கத்துல நடக்கிறாப்ல இருக்குங்க. தூக்கத்திலேயே அந்த ஸ்ப்ரே எடுத்து அவர் மூஞ்சில அடிச்சு விட்டுறாங்க. கொஞ்சம் அந்த சின்ன பையன் மூஞ்சிலையும் பட்டுரும். ரெண்டு பேரும் எரிதேன்னு கத்த அந்த கேப்ல பாட்டிமா எஸ்கேப். இவங்க மூஞ்சியை கழுவிட்டு கொஞ்சம் ஆசாசப்பட்டு திரும்பி பார்த்தா ட்ரெயினும் போயிடுது. இவங்க இறங்கின இடம் மும்பை இல்ல கோவா. மும்பைக்கு போற வழியில கொஞ்சம் முன்னாடியே கோவா வந்துரும். கோவால இறங்கிருக்காங்க. தண்ணியை ஊத்தி எவ்வளவோ கழுவுறாங்க. சின்ன பையனுக்கு லைட்டா தான் பட்டிருக்கும். அவன் கொஞ்சம் தெளிவாயிட்டான். போன்ல அந்த சின்ன பையனோட அண்ணன் வீடியோ காலுக்கு வந்து, சார் என் பையனை நீங்க தான் சார் காப்பாத்தணும், என் தம்பியை விட்டுறாதீங்க சார், எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த மேட்டரை தெரிஞ்சு என்ன கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சீன் போடுறான். டேய் அவ்வளவு அக்கறையா இருக்கிறவன் ஏன்டா தம்பியை தனியா விட்ட அப்படின்னு ஹீரோ திட்டுவார். உங்களுக்கு தெரியாது சார், என் லவ்வர் ஏற்கனவே 2 தடவை கையை கிழிச்சிருக்கா. அவ கூப்பிட்டு நான் வரலனா 3வது தடவையும் கிழிச்சிருப்பா அப்படின்னு பேச, தம்பியை தனியா விட்டு என்னடா சேட்டா வைடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. இவனை மும்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம ஹீரோவோட பொறுப்பா அவங்க நினைக்கிறாங்க. பட் ஹீரோ அதெல்லாம் முடியாது, நான் ஏன் செய்யணுங்கிற மாதிரி இருக்கிறேன். அடுத்து கொஞ்ச நேரத்துல எரிச்சல் அவனுக்கு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும்போது நல்ல ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்த ஒரு பால் இருக்கும்ல, பாக்கெட் பால், அதை கொடுத்து இதை நல்லா மூஞ்சில அடிச்சு விடுங்க எதமா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கூட அந்த சின்ன பையன் கொடுக்குறான் ஹீரோ கிட்ட. ஹீரோவும் நல்லா மூஞ்சிய கழுவுனா அந்த பெப்பர் ஸ்ப்ரேயோட அனல் கண்ணு எரிச்சல் எல்லாமே சரியாயிடுதுங்க. அப்பாடா நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்ல, நான் தான் சார் அந்த ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு மறுபடியும் அண்ணன் லைவுக்கு வர. ஒண்ணு இல்ல, கோவாலேயே மும்பைக்கான பஸ் ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிக்கும். ஏதாவது ஒரு வால்வோ பஸ்ல மும்பை பஸ்ல பையனை ஏத்தி விட்டா போதும், நாங்க போய் ரிசீவ் பண்ணிப்போம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது வை அப்படின்னு வைக்க சொல்றேன். நம்ம ஹீரோ எப்பவுமே அவளை ஈஸியா உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்ல, கைமாறு இல்லாம எதுவும் செய்ய மாட்டார். ஆனா அதே சமயம் இவங்க பேசுறதை கேட்ட ஒருத்தன் இந்த பையனை கடத்துறதுக்காக பக்கத்திலேயே திரும்பி வருவான். அவனை பார்த்ததான் ஆள் சரியில்லைன்னு சொல்லிட்டு சரி வந்து தொலை அப்படின்னு அந்த சின்ன பையனையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த பக்கம் போய் ஒரு பாட்டிமா இப்போ ஏதாவது டாக்ஸி ஆட்டோ பிடிச்சாங்களான்னு வந்து விசாரிக்க, ஆமா ஒரு டாக்ஸியை பிடிச்சு போனாங்க, என் தம்பி தான் வேணும் அந்த டிரைவருக்கே போன் பண்ணி கேக்குறாங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு பர்டிகுலர் அட்ரஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச அட்ரஸ் தான் போல, அந்த அட்ரஸ்ல இறக்கி விட்டதா அவனு சொல்ல, எனக்கு வீடு தெரியும் சார், வாங்க சார் நானே கொண்டு போய் உங்களை இறக்கி விடுறேன்னு நம்ம பசங்களையும் கொண்டு போய் டாக்ஸி டிரைவர் அங்க இறக்கி விடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணியா அப்படின்னு சொன்னா, அதுக்கு கூட ஒரு 500 ஆகுன்னு கேட்க, சரி போ அப்படின்னு வெட்டி விட்டுறாரு நம்ம ஹீரோ. டாக்ஸியே போயிடுது. பாட்டிமா இறங்குறதா சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு போறாங்க. பாட்டிமா இறங்கி இருக்கிறதுக்கு ஏதாவது தடயம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா பாட்டி ஒரு ஷூ போட்டுட்டு தான் நடந்து வரும். அந்த ஷூ வெளியில கலந்து கிடக்கு. அப்ப பாட்டிமா இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. கதவை தட்டினா ஒரு பொண்ணு கதவை திறக்குது. ஹீரோயின் நினைக்கிறேன், யார் நீங்க என்ன வேணும்னு கேட்டா பாட்டிமா வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒருத்தரும் இல்ல கிளம்புங்கன்னு. யாரு அந்த பொண்ணு சொல்லும், இல்ல பாட்டிமா அங்க இருக்கிறாங்க, அவங்களோட ஷூ அங்க கிடக்குன்னு சொல்ல, இல்ல அந்த ஷூ நான் யூஸ் பண்றேன், நீங்க தேடி வர மாதிரி இங்க கிளவி யாரும் கிடையாது, இடத்த காலி பண்ணுங்கன்னு கதவை டப்புன்னு மூடுங்க. இவங்களுக்கு வேற வழி இல்ல, முதலாளிக்கு போனை போட்டு நடந்த மேட்டர் தான் சொல்ல அவரு டென்ஷன் ஆகிறார். அடுத்த செகண்ட் அவரு கோவால தானே இவங்க இறங்கி இருக்காங்க, இந்த கூத்தெல்லாம் நடக்குது, கோவால இருக்கிற வேற யாருக்கும் போன போட்டு இது எல்லாம் பக்கா பிளான், அம்மா பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு யாரோ திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவரே கிளம்பி வராராம். முதலாளியே தான் டிரைவர் கிட்ட இந்த மேட்டர் சொல்லி, நம்ம பாட்டிமா கிட்ட ரொம்ப நாளா ஒரு வேலைக்காரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த அம்மா வீட்டுக்கு டிரைவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, டிரைவரும் போறான். போய் உங்க பொண்ணு இப்ப எங்க இருக்கிறா அப்படின்னு விசாரிச்சா கோவால இருக்கிறதா அந்த வேலைக்காரமா சொல்லுது. அவனும் முதலாளிக்கு அப்டேட் பண்ண, சரியா போச்சு, நான் நினைச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி முதலாளி கோவப்படுறேன். இந்த பக்கம் பார்த்தா அதே வீட்டுல வெளியில நம்ம ஹீரோ அந்த பையன் 2 பேருமே படுத்து கிடக்குறானுங்க. காலையில விடிஞ்சதுதான் முழிச்சிருப்பாங்க. பொடியனை விட்டு கதவை தட்ட சொல்றான். பொடியனை போய் கதவை தட்டி தண்ணி கிடைக்குமான்னு கேட்க, தண்ணி குடிக்குதான் நம்ம. அடுத்து எனக்கு உச்சா போகணும்டா கேளுடா அப்படின்னு கேட்கறான். சார் உச்சா போகணுமா, கொஞ்சம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களான்னு கேட்பான். அதெல்லாம் வர முடியாது, ரோட்ல தானே படுத்து கிடந்தீங்க, ரோட்லயே போங்க அப்படின்னு கதவை சத்திடுறாங்க. கொஞ்ச நேரத்துல முதலாளி டிரைவர் எல்லாம் வந்துடுறாங்க. கூடவே இன்னொரு வண்டி நிறைய போலீஸ் ஆட்களையுமே கூட்டு வந்திருக்காரு முதலாளி. இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, மறுபடியும் தூங்கிட்டாங்க போல. ஏய் எந்திரிக்கடா, எங்கடா பாட்டிமா அப்படின்னு டிரைவர் விசாரிப்பார். கதை எந்த நோக்கில போய்கிட்டு இருக்கேன்னு ஒண்ணு நமக்கு புரியல. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கதையில பாதி கதை முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நம்மளால கதையை கணிக்க முடியல, கதையின் போக்க கணிக்க முடியல. எனக்கும் அதே ஃபீலா தான் இருந்தது. இனிதான் கதை சூடுபிடிக்கும் பாருங்க. என்னதான் இந்த கதையில சொல்ல வராங்கிறதையும் இனிதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். முதலாளி வராரு, என்ன அசால்ட்டா தூங்கிட்டு இருக்கீங்க, அம்மா எங்க அப்படின்னு கேட்க, அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு இவங்களும் சொல்ல, இவரும் போய் கதவை தட்டுவார். அம்மா எங்கன்னு கேட்பார். யாரும் இங்க இல்லன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கதவை மூட பாக்கும். இல்ல பாட்டிமாட ஷூ இங்கதான் கலந்து கிடக்குன்னு பாப்பான். பார்த்தா ஷூ அங்க இருக்காது. என்ன ஷூவை காணோம், தூங்கிட்டு இருந்தேன், என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சா, நீங்க சொன்னது நிஜம், பாட்டிமா வந்தாங்க இங்க தங்கினாங்க, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனதா அவங்க சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்டா தூங்கிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையான்னு ஹீரோவை திட்டிட்டு போவேன். அவங்களையும் அப்படியே விட்டுட்டு போக முடியாது, அவங்களும் அம்போன்னு இருப்பாங்க. விறுவிறுன்னு கார்ல ஏறினவரு 5 10 கொடுத்து ஏதாவது ஒரு பஸ்ல ட்ரெயின்ல அவங்களை ஏத்தி விட்டலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போகணும்ல, சரி பஸ் ஸ்டாண்டுக்கு போலாம், நம்ம வண்டியில வேண்டாம், ஏன்னா இவங்க வண்டி காஸ்ட்லியான வண்டியா, பின்னாடி வண்டியில அவங்களை ஏத்தி விடுன்னு சொல்ல, பின்னாடி 2 3 போலீஸ் வரும், அந்த வண்டியிலேயே அவங்க 2 பேரை ஏத்தி விட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டு வந்து டிரைவர் விடுறாரு. சரி பாத்து போ அப்படின்னு செலவுக்கு காசு கொடுக்குறாரு.
இருக்காரு. முதலாளியோட பிஹேவியர் சரியில்லைங்கிறதுனால காசை நம்ம ஹீரோ வாங்க மாட்டார். இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனா உள்ள அந்த பாட்டிமா உட்காந்துக்கிட்டு இருக்கும். யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்கா அவ்வளவு தெரியும். பாத்துறாரு. பார்த்ததும் சார் ஓடியாங்க பாட்டிமா இங்கதான் இருக்காங்கன்னு பிடிச்சாங்க. பெரியவர் வராப்ல முதலாளி வராரு. வந்து பாட்டியை பார்த்ததும் கண்ணா பண்ணான்னு திட்டி வண்டியில ஏறுங்கன்னு சொல்ல வண்டியில ஏத்திட்டு கிளம்பி போறாங்க. எல்லா பேரும் வண்டியில போகும்போது இன்னொரு கேரக்டரோட அறிமுகம். கையில ஒரு பையோட போய்கிட்டு இருக்கிற அந்த பாட்டிமாவை ரொம்ப சுகத்தோட பார்த்து அழுகுது. இவளுக்காக தான் பாட்டிமா காத்துட்டு இருந்திருக்காங்க. இவளை கூட்டிட்டு போகணும் தான் பார்த்து இருந்திருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த பொண்ணு வந்திருக்கு. ஆனா இப்போ விதி மறுபடியும் பிடிக்காத அந்த வீட்டுக்கு இவ கிளம்பி போயாகணும் போறா. சரி போய் ஒரு பெரிய ஒரு வீட்டுல இந்த ஏரியாலேயே நிறைய ரவுடி பேலுங்க அதிகமா இருப்பாங்களா மும்பை வேற. அதுலயும் குறிப்பா ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய டானா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஊர்ல ஒரு 4-5 வீட்டுல இப்படி வேலைக்காரியா வேலை பார்க்கறது தான் அந்த பொண்ணோட வேலை. பெரியவருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். பாசமா பாத்துக்கும். இவரால பேச முடியாது. இருந்தாலும் சைகையிலேயே நிறைய பேசும் அந்த பொண்ணு. பக்கத்து வீட்டு பையன் சோடாப்பட்டி ஒரு பையன் எல்லாருமே காட்டுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு ரவுடி பையல காட்டுறாங்க. ஏதோ ஒரு காரணி பாட்டி சார் ஒருத்தவருக்கு அடிபட்டுருச்சு, ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கெஞ்சி கதறி ஒரு ஆளை வண்டியில ஏத்தி வர்றான். சரி ரொம்ப நல்லவனா தெரியறானே, இவனை போய் ரவுடி பையன் சொல்லிட்டோம்னு பார்த்தா அடுத்தவன் கையை காட்டுவாங்க. ஆக்சுவலா அவன் கன்னத்துல அடிச்சு ரத்தத்தை பேத்ததே இவன் தான். ஒரு பயல அடிச்சு ரத்த வர வரைக்கும் அடிச்சு அவனையே வண்டியில ஏத்தி விட்டுருக்கானா பாத்துக்கங்களேன் இந்த ரவுடி. பக்கத்துல இன்னொரு ஒரு ரவுடி பொம்பளை இருக்கும். ஏன் சம்பந்தமில்லாத இந்த 2 கேரக்டரை காட்டுறாங்கன்னு பார்த்தா இந்த 2 கேரக்டர் தான் இப்போ அந்த பொண்ணை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்டி இந்த வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வேலைக்கு வந்த அப்படின்னு விசாரிக்கும் கிளவி. கொஞ்சம் காய்ச்சலா இருந்துச்சு அதான் வர லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கும் அந்த பொண்ணு. இவங்களும் தொட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சட்டுப்பட்டுன்னு அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு போ அப்படின்னு திட்டுறாங்க. இந்த ரவுடி பொம்பளை இந்த பொண்ணோட அப்பாவோட அம்மா. இந்த பொண்ணுக்கு அப்பா வழி பாட்டி. ஆனா ரவுடி பாட்டியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணை கடிச்சுக்கிட்டே இருக்கும். இது அந்த பழைய டானுக்கு பிடிக்காது. ஒரு முறைப்பாரு. இவரோட முறைக்கே அந்த ரவுடி பொம்பளையும் சரி கூடயே இருக்கிற அந்த ரவுடி பையன் எவ்வளவு இளமையா இருக்கிறான், ரவுடித்தனத்தோட இருக்கிறான். அவங்க 2 பேருமே பயப்படுவாங்கன்னா பாத்துக்கங்களேன். இந்த ஊரே பயப்படும். இவர் அப்பேற்பட்ட செல்வாக்கு மிக்க ஆள். இப்பயும் பணபலம் அதிகார பலம் ஆள் பலம்னு எல்லாமே இருக்கு. இருந்தாலும் எதுவும் வேண்டாம்னு அடக்கி வாசிக்கிறார். அந்த பக்கம் அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால அந்த முதலாளி ரொம்ப குஷியாகி உங்க 2 பேருக்கு நானே ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறேன், எல்லாரும் மும்பைக்கு சேர்ந்தே போலாம்னு சொல்லிட்டு ஃபிளைட் டிக்கெட்டே போட்டாச்சு. ஏர்போர்ட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனும் ரொம்ப ஜாலியா ஒரு வழியா நான் மும்பை போறேன் அப்படின்னு குஷியா இருக்கிறான். அப்பாக்கு அப்டேட் கொடுக்குறான். அப்பாவும் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சோ பையனோட சாப்டர் க்ளோஸ். ஆனா இந்த பாட்டிமா ஹீரோ கிட்ட சரியா பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பையன் கிட்ட பேசுறாப்ல நான் ஒரு அருமையான ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. சரின்னு அந்த பையனும் கதை கேட்க பாட்டிமா கதை சொல்ல ஆரம்பிக்கிறது. யாரோட கதையை? ஒரு பொண்ணு கையில ஒரு பையோட வந்ததுல அந்த பொண்ணோட கதையை. ஆக்சுவலா அந்த பொண்ணு இந்த பாட்டிமாவோட வேலைக்காரியோட பொண்ணு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வயசாகி அப்படி ஒதுங்கும் போது புள்ள மருமக பேரன் பேத்தி இவங்க அத்தனை பேருமே ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. தனிமையில அவங்க இருப்பாங்க. அந்த தனிமை அவங்கள ரொம்பவே வாட்டும். இந்த மாதிரி சூழல்ல அந்த வேலைக்கார அம்மாவோட பொண்ணு தான் இவங்களுக்கு பேத்தி மாதிரி வந்து வாச்சா. குடும்பம் கூடயே இருக்கும். ஆனாலும் அந்த வயசானவங்க தனிமையை தான் உணர்வாங்க. அந்த குழந்தை அப்பப்ப ஓடியாந்து அந்த பாட்டிமாக்கு ஒரு நல்ல கம்பெனியனா இருக்கும், ஒரு கம்பெனியனாவும் இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்க செய்யன்னு பாட்டி ஒரு மாதிரி அந்த குழந்தைய லைட்டா டச் பண்ணி அப்படியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு படிப்புனா சின்ன வயசுலயே ரொம்ப உசுறு போல. ஏபிசிடியை எவ்வளவு அழகா சப்பாத்தி மாவுல செய்யறான்னு பாருங்களேன். அதை பார்த்ததும் படிக்கணுமா அப்படின்னு கேட்க குழந்தைய ஆமான்னு சொல்லும். உடனே ஸ்கூல்ல கொண்டு போயும் சேர்த்து விட்டுறாங்க. ஸ்கூல்ல நல்லபடியா படிச்சு அப்படியே வளர ஆரம்பிக்குது. 10th 12th வரைக்குமே படிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல மார்க், அருமையா இங்கிலீஷ் பேசுமா. அந்த ஏரியாலேயே இப்படி அழகா இங்கிலீஷ் பேச முடியாத ரேஞ்சுக்கு இங்கிலீஷ் பேசும். பாட்டிமா கூடயே இருக்கும். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கே, ஆல் குட் அப்படின்னு நினைச்சா திடீர்னு ஒரு நாள் இந்த மேட்டரை சொல்ல மறந்துட்டேன். அந்த பொண்ணோட அப்பா அவ ஒரு உறவாக்கற. இவ குழந்தையா இருக்கும் போது வேலை வெட்டிக்கு போகாம குடிச்சு உறவாக்கராயி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்தையே உதறிட்டு ஓடி போயிட்டான். புருஷன் ஓடி போய் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இன்னொருத்தர் அந்த அம்மாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார்னு வந்து நிக்கிறார். அவங்களும் சரி ஒரு துணை இருக்கட்டுமே சொல்லிட்டு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு 2வது கல்யாணமும் பண்ணிடுறாங்க. கல்யாணம் அன்னைக்கு தான் ராத்திரி பாட்டிமா வந்து கல்யாணமா வாழ்த்துக்கள், ஆனா உன் பொண்ணுங்க அப்படின்னு விசாரிச்சா வயசுக்கு வந்த பொண்ண இனி இங்க வீட்டுல வச்சுக்கிறது சரியாப்படாது, இதுதான் எங்க வீடு, ஒத்த ரூம் தான் இருக்கு, குழந்தைகளை வச்சுக்கலாம், வயசு வந்த பொண்ணை எப்படி வச்சிருக்குது, அதனாலதான் ஓடி போன என் பழைய புருஷனோட அம்மா வீடு ஒண்ணு கோவால இருக்கு, அங்க அமுச்சு வச்சுட்டேன், இனிமே எல்லாமே அவங்க தாங்கிற மாதிரி சொல்லி கையில் விட்டாங்க. இவங்களுக்கும் தாளல. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு அதை வேலை பார்க்கக்கூடிய ஒரு வீட்டுல இருந்து போன் பண்ணி பாட்டிமா கிட்ட என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டு போங்க நான் படிக்கிறோம்னு ஓனா இருக்குது. பக்கத்துல இருக்க கிட்ட போன கொடுமான பாட்டிமா சொல்ல போன் வாங்குறாங்க பாருங்க, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க வீட்டுக்கு தான் இந்த பொண்ணு வேலைக்கு வந்திருக்கும். வேலைக்கு வந்த பொண்ணு ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுறா, படிக்கணும்ன்றா, அழுகுறா, ஏதோ இவ பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொல்லிதான் அவகிட்ட போனை கொடுத்துட்டு யார்கிட்ட வேணாலும் பேசுன்னு சொன்னேன். இப்ப அவ சொன்ன பின்னாடி தான் எல்லா மேட்டரும் எனக்கு தெரிய வருது. அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா, நீங்க படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இத பத்தி பையன் கிட்ட பேசலாமேன்னு பாட்டிமா முயற்சி பண்றாங்க. ஆனா பையனோ எதுக்கு தேவையில்லாத வேலை, வேலைக்கார பொண்ணோ இல்ல வேலைக்காரங்களோட பொண்ணோ பையனோ பிடிச்சிருந்தா கூட ஒரு 100-200 கொடுங்க, என்னைக்காவது உடம்பு சரின்னு காசு கேட்டா 1000 ரூபா கூட கொடுங்க, அதை விட்டு எங்கேயோ இருக்கிற புள்ளைய கூட்டு வரணுமா, படிக்க வைக்கணுமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, வேற வேலையை பாருங்கம்மா அப்படின்னு பையனை திட்டுறாப்ல அம்மாவை திட்டுறாரு அந்த முதலாளி. பையன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க முடிவு பண்றாங்க. அடுத்த ஒரு நாள் அவங்களே போன் பண்ணி நான் ட்ரெயின்ல கேரளால இருந்து கோவாக்கு வரேன், மும்பை வர புக் பண்ணிருக்கேன், ஆனா கோவால இறங்கிடுவேன், அந்த பொண்ணை கூட்டிட்டு அவளை ஒரு நல்ல இடத்துல தங்க வச்சு படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு, அவளை ரெடியா இருக்க சொல்லுங்கன்னு போன் பண்ணி பேசுறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் மேட்டர் சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப குஷியாயிடுறா. சரின்னு அந்த நாளும் வருது, பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிருப்பாங்க. இவங்க அதுக்காகத்தான் ட்ரெயின்ல இருந்து யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் எடுத்து கிளவியா கூட்டு போயிட்டான். அந்த பொண்ணு இவங்க போகும்போது ரொம்ப கோவத்தோட அந்த வண்டியை பாப்பா.
பாப்பா, வண்டிக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவையும் பாப்பா. மறப்பா. இவ்வளவு நடந்துருச்சு. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச பின்னாடியும் நம்ம ஹீரோ மனசுல ஒன்னும் பெருசா உரிக்கல. இருந்தாலும் பாட்டி ஒரு டீல கொடுக்குறாங்க. நீ இப்போ வாடகைக்கு எடுத்திருக்கிறியே உன்னோட மெடிக்கல், அந்த கடை என்னோடது. அந்த பில்டிங்கே என் பேர்ல தான் இருக்கு. அந்த பொண்ணை மட்டும் எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. அந்த கடையவே உனக்கு சொந்தமா எழுதி கொடுத்துறேன். இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு ரொம்ப சீரியஸா சொல்ல ஹீரோ, ஆஹா அற்புதமான ஒரு ஐடியாவா இருக்கு. அலாவுதீனுக்கு அற்புதவளுக்கு கிடைச்சாப்ல நமக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஐபோன் கிடைச்சது, இப்போ கடையவே எழுதி கொடுக்கறதா பாட்டி சொல்லுது. இனி என்னென்ன கிடைக்க போகுதோ இந்த ரூட்லயே போலான்னு முடிவு பண்ணி சொல்லாம கொல்லாம ஏர்போர்ட்ல இருந்து நம்ம ஹீரோ எஸ்கேப். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா 4 வீட்டுல வேலை பாக்குறது பத்தாதுன்னு அந்த பொண்ணு ஈவினிங் டைம்ல அந்த ரவுடி பைய நடத்துற பார்ல வேற வேலை பார்க்கணும், பாத்திரங்கள் வேணும். இப்ப ஏற்பட்ட ஒரு கொடுமை. அவனுக்கு இந்த பொண்ணு மேல கண்ணு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த பொண்ணை கட்டிக்கலான்னு வேற அந்த ரவுடி யோசிக்கிறான். இப்ப பாட்டிமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயின் தானே இப்ப ஓரளவு ஹெல்ப் பண்றது. ஹீரோயினோட போன் நம்பர், வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து ஏதாவது பண்ணிக்கணும் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோயின்கிட்ட பேசிதான் ஹீரோயின் இப்போ ஆபீஸ்ல இருப்பாங்க. ஆபீஸ் அட்ரஸ்க்கு வரதா சொல்லி இவன் வரான். செக்யூரிட்டி கிட்ட பொட்டி படிக்க எல்லாத்தையும் வச்சுட்டு ஆபீஸ்க்குள்ள போய் ஹீரோயினை பாக்குறான். நீங்க தானே போன் பண்ணது, வாங்க உட்காருங்க, ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த தலைவலியில இது எக்ஸ்ட்ரா தலைவலியா இருக்கு. ஏதோ அந்த பொண்ணு அழுகுதே வைக்கிறேன்னு உதவி பண்ண வந்தேன். ஏன்னா தயவு செய்து இந்த பிரச்சனை எல்லாம் இழுக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், விருப்பத்துக்கு மாற அந்த பொண்ணு இருக்கிறதா சொல்லணும், அந்த பொண்ணை கஸ்டடியில இருந்து புடிங்கிட்டு வந்து அந்த பாட்டி கூட சேர்க்கணும். இதெல்லாம் தேவைப்பட்ட தலைவலி. என்கிட்ட அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்து விட்டது நம்ம ஆபீஸுக்கு எதுக்கு இருக்கிற மளிகை கடை, அந்த மளிகை கடைக்காரர் தான். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவரே அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் உட்பட எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. தயவு செய்து என்ன விட்டுருங்கன்னு சொல்லிடுது ஹீரோயின். சரிடா இவனும் போய் மளிகை கடைக்கிட்ட கேட்க மளிகை கடைக்காரர் சரி வாங்கன்னு கூட்டு போற. போற வழியிலேயே யார்த்தையோ போன் பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டு தான் கூட்டு போறாங்க. இவங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணு படிக்க வைக்கிறதுக்காக கூட்டு போறதுக்காக வந்திருக்கா நம்ம ஹீரோ உலகத்தில் கொட்டி இருப்பார். அவரை வந்து பசங்க 5 பேர் இருப்பாங்க, அந்த ரவுடி பைய உட்பட. அவங்க கிட்ட இவனை இறக்கி விட்டுவிட்டு இந்த மளிகை கடைக்காரரோட புள்ள அங்கதான் இருப்பான். மோனே சார் ஐபோன் வச்சிருப்பாரு, ரொம்ப நல்ல போன் மாதிரி தெரியுது, நீ எடுத்துக்க. சாரே நீ சொன்ன பொண்ணு இவங்க வீட்டுல தான் வளருது. அந்த பொண்ணோட பாட்டிமாக்கு இந்த ரவுடி பைய ரொம்ப வேண்டப்பட்டவன், கிட்டத்தட்ட அம்மா மாதிரி. அவங்க எங்க ஏரியாக்கு வந்து எங்க பொண்ணை தூக்கிட்டு போறதுக்கு என்கிட்டயே ஐடியா கேக்குறியா? உசுரோட ஊடு போய் சேர வழிய பாரு அப்படின்னு மாட்டி விட்டுட்டு போயிடுறாரு மளிகை கடைக்காரர். பசங்களே இவனை பிடிச்சு ஒவ்வொருத்தரும் கும்மா குத்துறாங்க, கைய உடைக்கிறாங்க. மளிகை கடைக்காரரோட பையனையும் குத்த சொன்னா அவன் குத்த மாட்டேங்கிறான். பயம் கொஞ்சம் நல்லவன் இருந்தாலும் ஐபோனை பிடிங்கி அவங்கிட்ட கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்த பர்ஸ புடுங்கி இவங்க வச்சுக்கிறானுங்க. எல்லாத்தையும் புடுங்கி ஆட்டோக்கு போறதுக்கு மட்டும் கொஞ்சம் காசு அவன் பையில தள்ளி போடான்னு வெட்டி விட்டுறானுங்க. ஹீரோ நல்லா அடி வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு போறான்னு பாருங்க. மறுபடியும் அதே ஐடி ஆபீஸ்ல செக்யூரிட்டி கிட்ட போக செக்யூரிட்டி அடி வாங்கிட்டு வந்ததை பார்த்து அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறான். ஹீரோயின் வெளியில வந்து பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி அடிபட்டு இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் வரைக்கும் பாக்குறாங்க. எல்லாம் சரி. இன்னைக்கு ராத்திரி இவன் தங்கணும். இவன் கிட்ட போன் இல்ல, பஸ் இல்ல, காசு இல்ல, தங்குறதுக்கு இடமும் இல்லன்ற மாதிரி ஒரு சூழல். அதே சமயம் ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் போன் பண்ணி எல்லா மேட்டரையும் கேட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கிற, உன் வேலையை பார்க்க வேண்டிய திட்டுவான். அதுக்கப்புறம் சரி அந்த பையனோட வயசு என்னன்னு கேளு அப்படின்னு கேக்குறான். யாரு? லவர். இவளும் ஐயோ இவனோட தொல்லை தாங்கலையேன்னு, சார் உங்க பேரை சொல்லுங்க சார், உங்க வயசை சொல்லுங்க சார்னு கேக்குறாங்க. இவனும் பேரை சொல்லிவிட்டு எல்லாரும் என்ன பச்சுன்னு கூப்பிடுவாங்க, என் வயசு 34 34 வயசா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளுங்கிறாப்ல. கல்யாணம் ஆகல அப்படிங்கிறாரு. ஆள் எப்படி ஸ்மாரா இருப்பானா அப்படின்னு கேட்க ஓ லெவலுக்கு இருக்க மாட்டான் போதுமா அப்படிங்கிறாங்க ஹீரோயின். இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவனோட போட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறான் அந்த லவர். அந்த சந்தேகப்படக்கூடிய லவர். சார் மன்னிச்சுக்கங்க இந்த அல்ப ஒரு போட்டோ கேக்குது, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு இவங்களும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. போட்டோ பார்த்துட்டு பையன் சுமார் என்ன நல்லா தான் இருக்கிறான், அவன் அங்கேயே விட்டுட்டு போ, என்ன இவனை கூட்டு போய் உன் வீட்டுல வச்சு அழகு பார்க்கலாம் நினைக்கிறியா, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு இப்பயே ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு உண்மையிலேயே ஏதாவது ஒரு பிஜி ஈஜில இந்த பையனை சேர்த்து விட்டுலாம்னு நினைச்சாங்க. ஆனா லவ்வரை இம்பிட்டு பேசினதுனால நீயே ஐடியா கொடுத்துட்ட, இவரை என் வீட்டுக்கு கொண்டு போய் என் வீட்டுல என் ஃப்ரெண்டு தங்கி இருந்தால அவ ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, அந்த ரூம்லயே நான் தங்க வைக்க போறேன், நீ என்ன முடியாதுன்னு சொல்றது, நான் அதைத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணாத, நான் போனை கட் பண்ண போறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன்னு சுவிட்ச் ஆஃபே பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர்ல. இப்படி சந்தேகப்படக்கூடிய ஒரு பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிக்க, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஏன்டா லவ் பண்ணணும்னு சம்டைம்ஸ் தோணும், சம்டைம்ஸ் இவன் தான் எல்லாரும் தோணும், என்ன உறவு முறையோ ஒன்னும் புரியலன்னு வருத்தப்படுறாங்க. சரி வாங்க அப்படின்னு நான் வீட்டுக்கே கூட்டு போய் கூட இன்னொரு ஃப்ரெண்டு தங்கி இருப்பா, அவ ஒரு வீடியோ பிளாக், அடிக்கடி வெளியில போயிடுவாங்க, அவங்க ரூம்ல தங்கிக்கங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அந்த ரூம்லயே தங்கிக்கிறான். எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு ஜட்டிய துவச்சு போட்டு காய போடுறதுக்காக அங்க இருந்த ஒரு அலமாரியில காய போட்டுட்டு படுப்பான் பாருங்க. டக்கு டக்குன்னு கதவு சட்டுற சத்தம். ரூம் கதவு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு அவளோட பெட்ல யாரு படுத்தாலும் பிடிக்காது, வேணும்னா நீங்க ஏ ரூம்ல படுத்துக்கங்க, நான் இங்க படுத்துக்கிறேன், நான் இங்க படுத்தா ஒன்னும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அவனோட பொட்டி படிக்கன்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் செட்டில் ஆவாங்க. ஹீரோயின் ரூம்ல செட்டில் ஆவாங்க. ஹீரோயின் ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல ரசனையான பொண்ணு நினைச்சிட்டு படுக்க போவாங்க. அப்பதான் உன்னை தொட்டு பாப்பா, ஆஹா நம்ம ஜட்டியை காணமே, முக்கியமான பொருள் அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே போன போடுவான். போன் இல்ல, போய் கதவை தட்டிட்டேன், என்னங்க அப்படின்னு கேட்டா இல்ல என் முக்கியமான பொருள் நாங்க விட்டுவிட்டேன், கதவை திறந்தீங்கன்னா நான் எடுத்துருவேன் அப்படின்னு தயக்கத்தோட சொல்லுவார். இவங்களும் சுத்தி முத்தி பார்த்துட்டு முக்கியமான பொருளா என்ன பொருள் கேட்டா நீங்க கதவை தரங்களே அப்படின்னு இவங்களும் பாத்துறாங்க. பாத்துட்டேன் நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இவன் கத்துவான். அதுக்குள்ள கதவை திறந்து ஒரு குச்சியில அந்த ஜட்டி எடுத்து எவ்வளவு அழகா கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இவனும் வாங்கிட்டு ஓடி போயிடுவான். காலையில எந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போய் குடிங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் போய் செக் பண்ணி பார்த்தா என்னங்க வெறும் பால் தான் இருக்குன்னு சொல்ல அதுதான் பிரேக்ஃபாஸ்டே, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம பழைய டான் இருக்காருல, அவர்கிட்ட ஏதோ ஒரு போட்டை காமிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நாளா போட்டு வாங்கணுங்கிறது நம்ம ரவடியோட கனவு. ஆனா இனிஷியல் பணம் இல்ல, இனிஷியல் பேமெண்ட்டை வந்து நம்ம பெரியவர் தான் கொடுக்குறாரு, டான் கொடுக்குறாரு, மீதி காசை இவர் இஎம்ஐல கட்டிக்கும். ஏதோ நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவர் ரெடி பண்றதா சொல்றேன்.
இன்னும் அவர் மேல இருக்கிற மதிப்பு, மரியாதை, பயம் எல்லாமே கொடுது. ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த ரவுடி பொம்பளை மட்டும் ஒரு முறை முறைச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த பொண்ணை, அந்த ரவுடி பொண்ணு நடத்துற விதம் சுத்தமா இவருக்கு பிடிக்காது. இப்போ மொபைல பிடிங்கிட்டாங்க, பர்ஸ பிடிங்கிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கார்லயே வந்து இவரை இறக்கி விட்டுட்டு போறாங்க. ஆனா நம்மால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம எங்க மொபைல அடிச்சு பிடுங்கினாலோ அந்த ஏரியா பக்கமே போய் மளிகை கடைக்காரர் பையனை பிடிச்சு ஒரு தட்டு தட்டி, பரவாயில்ல நீ நல்லா வந்தா, என்ன அடிக்கல இல்ல, போனை மட்டும் கொடுத்துருன்னு கேட்க அவனும் போனை கொடுத்துறான். அப்புறம் அந்த பொண்ணோட சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் சொல்ல அவனும் நல்லா வந்தான். எப்படியாவது அந்த பொண்ணை ஒரு நல்ல இடத்துல போய் செட்டில் பண்ணுங்க, நான் ஒரே பண்றேன்னு சொல்றேன். போனை வாங்கியாச்சு. அடுத்த வேலையா நம்ம ஹீரோ எங்க போறாருன்னு பாருங்க. போட்டு விட்ட மளிகை கடைக்காரர் கடைக்கே போய் பாதாம், பிஸ்தா, முந்திரின்னு ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கிலோ கணக்குல வாங்குறாரு. ஒரு 4000-5000 ரூபாய்க்கு பில்ல போட்டுட்டு, காசு தர முடியாது, என் பர்சுல 5000 ரூபாய் இருந்துச்சு, நீ தானே அந்த பஸ் போனதுக்கு காரணம், காசு தர முடியாது, நீ பண்றத பண்றப்பட அப்படின்னு மளிகை கடைக்காரர்கிட்ட இருந்து 5000 ரூபாய்க்கு பெருமான ஐட்டங்கள் எல்லாம் தான் வாங்கிட்டு கிளம்பிடுற. மளிகை கடைக்காரருக்கும் அப்ப மேல ஏறி போனா ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த லவ்வரே வந்துட்டான். கூடவே அம்மாவை கூட்டு வந்திருக்கான். இது தெரியாம நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுக்க வர ஹீரோயின் அப்புறம் பாக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் அதுக்குள்ள லவர் பாத்துட்டு, வாங்க வாங்க சார் உட்காருங்க, நீங்க தானே அது நேத்து ராத்திரி ஏழு வீட்லயே தங்கினது, உட்காருங்க உட்காருங்க அப்படிங்கிற. அம்மாக்கு பையன் நடக்கிற அந்த விதம் சரியில்லை. என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல லஞ்ச் ஒன்னா சாப்பிடலாம்னு சொன்னாங்கன்னு சொன்னதும் அவ்வளவுதான், ஒன்னாதானே சாப்பிடணும் இவ கேட்டிருப்பா, நீ சரின்னு இருப்பியே அப்படின்னு கேட்க, ஆமான்னு, சரி வாங்க நாங்களும் வரோம், ஒன்னாவே லஞ்ச் சாப்பிடுவோன்னு அங்க இருந்து எல்லா பேருமே லஞ்ச் சாப்பிடுறது கிளம்புறாங்க. இவனோட பேச்சு, நடவடிக்கை எல்லாமே சந்தேகத்தின் உச்சம். அங்க இவங்க குடும்பம் உட்காந்துப்பாங்க, நம்ம ஹீரோ தனியா அந்த பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. இவங்க என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட, சார் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க, ஏன் செலவுதான் அப்படின்னு லவ்வர் சொல்லிடுவான். இது போதுமே நம்ம ஹீரோக்கு. வகவையா மீன், சிக்கனு, மட்டனு, இறாலு அப்படின்னு எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டு தள்ளுவாரு. லவ்வரே பார்த்து முழிப்பான், என்ன இந்த போடு போடுறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிப்பான், இந்த வீட்லயாவது இப்படி ஒரு பொண்ணு நடந்துப்பாங்களா, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை போய் வீட்டுல ராத்திரி தங்க வைப்பாங்களா, ஏன் அப்படி இருக்க அப்படி இப்படின்னு திட்டுவான். திட்டிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அம்மாவை ஏங்க கூட்டு வந்திருக்கு தெரியுமா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக தான் கூட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு ஒரு கஷ்டம் நடந்து போச்சு, ஒரு துக்கம் நடந்து போச்சு, அதுக்காக அதை காரணம் காட்டி கோவாவே நீங்க செட்டில் ஆறது எனக்கு சரியா படல, நம்ம ஊருக்கே போயிடலாம் வா அப்படின்னு கூப்பிடுவோம். அப்புறம் இவனுக்கு ஃபாரின்ல ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது, அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறேன். கூடவே அந்த அம்மா, பையன் ரொம்ப நல்லவன், கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி சந்தேகப்படுவான், கோவப்படுவான், அதெல்லாம் கண்டுக்காத, நீயும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலாம், கல்யாணம் பண்ணாதான் வீசா எல்லாம் கிடைக்கும், அதுக்காக மொண்டி போட்டு இந்த ஃபாரின்ல வருமே மோதிரத்தெல்லாம் கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவங்களும் எஸ் அப்படின்னு சொல்ல மோதிரம் மாத்திக்கிட்டாங்கன்னா நிச்சயதான மாதிரி அர்த்தம். அதெல்லாம் செய்ய வைக்காதமா அப்படிங்கிற மாதிரி அம்மா பேசும்போது, ஒய் நாட் அப்படின்னு சொல்லி லவ்வர் எல்லாருக்கும் முன்னாடி மண்டி போட்டு மோதிரத்தை நீட்டுவார். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பார். ஹீரோயினா என்ன சொல்லணும் தெரியாம முழிக்கிறாங்க. கூடவே அந்த அம்மா ஒரு வார்த்தை விட்டுருக்கோம், கல்யாணம் நீங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நாம ரெஜிஸ்டர் பண்ணிடணும், அப்புறம் கண்டிப்பா நிச்சயதார்த்தம் எல்லாரும் பார்க்க நம்ம ஊர்ல ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிடணும், அப்பதானே ஒரு கேரண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வைப்பாங்க. ஹீரோயினும் முழிக்கிறா, விட்டா எஸ்ன்னு சொல்லி இருப்பா. அந்நேரத்துல நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ தப்புன்னு எந்திரிச்சு வந்து, நாமா என் கூட வாமா அப்படின்னு விறுவிறுன்னு அந்த பொண்ணை கையை பிடிச்சிட்டு கூட்டு வராங்க. இவ்வளவு உரிமையை எடுத்துக்கிறானேன்னு எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கும். கூட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நோன்னு சொல்லுங்க, இவங்க என்ன லவ் பண்றானா கல்யாணம் பண்றானா, இவன் நீ கல்யாணம் பண்ணீங்க வாழ்க்கை முழுக்க சந்தேகத்தின் பேர்லயே உங்களை சாகடிப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புழு மாதிரி நீங்க முண்டிக்கிட்டே இருக்கணும், அதுலயும் அந்தம்மா பாருங்க ஒரு கேரண்டிக்காக நிச்சயார்த்தத்தை வைக்கணுமா, அதெல்லாம் ஒரு குடும்பமா, தப்புன்னு வேண்டாம்னு சொல்லுங்க, நோ சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவங்க கொஞ்சம் காமெடியா வேற சொல்லுவான். சிரிச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் அவ்வளவு நேரம் முண்டி போட்டுக்கிட்டே இருப்பான். என்னது அப்படின்னு கேட்பான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நோ அப்படின்னு சத்தமா சொல்ல அசிங்கமா போயிடும். அம்மாவும் புள்ளியும் அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீ ஒரு கால் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாம இருந்திருந்தா நான் எல்லாரும் பாக்குறாங்களேன்னு எஸ் சொல்லிருப்பேன், என் வாழ்க்கையே தடமாறி போயிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து இந்த பையன் மேல அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிரஷ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அடிக்கடி அவங்களுக்கு பிடிச்ச இடம்னு ஒரு பீச் பக்கம் வந்து உட்காருவாங்க. கூடயே நம்ம ஹீரோயும் கூட்டு வந்துருக்காங்க. ஹீரோ கிட்ட போன் கிடைச்சிருக்கும், ஆனா தனக்கு போன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மேட்டரை யாருக்கிட்டையும் சொல்லிருக்க மாட்டான். குறிப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிருக்க மாட்டான். அப்பதானே இவங்க போனுக்காக இவங்க கூடயே இருக்கலாம், அவனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அவங்க போன்ல தான் இப்ப தன்னோட அப்பா கிட்ட பேசுவான். அன்னைக்கு ராத்திரியே இவங்க கிட்ட இன்னொரு மொபைல் கிடக்கும், இவங்களோட தம்பியோட மொபைல் தேவையில்லாம தான் இருக்கு, அதுல உங்க சிம் கார்டை, ஓ உங்ககிட்ட தான் சிம் கார்டு இல்லையோ, என் தம்பியோட பழைய சிம் கார்டு ஒண்ணு இருக்கு, அதை நான் போட்டு தரேன், இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இந்த போனை யூஸ் பண்ணுங்கன்னு போனு தம்பியோட சிம் கார்டுன்னு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஹீரோவும் சரின்னு அதை வாங்கிட்டான். அப்புறம் அடுத்த நாளும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இறக்கி விட சொல்ல இவங்களும் போய் இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டதுமே அவங்க கொடுத்த போனை உள்ள வச்சு விட்டு இவங்கிட்ட இருக்கிற ஐபோன் எடுத்து அந்த பொண்ணை எப்படி கூட்டு போலான்னு பேசிட்டு இருக்கிறான். யாருக்கிட்ட, அந்த மளிகை கடைக்காரர் பையன் கிட்ட. அந்த பொண்ணு இப்ப வர டைம் தான், நீங்க இப்ப போட்ல வந்துட்டு இருக்கீங்கல்ல, மேபி அதே போட்ல கூட அந்த பொண்ணு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கதாங்க இருப்பா. நம்ம ஹீரோ ஆல்ரெடி பாத்துருப்பா, பாட்டிமாவை கூட்டு போகும்போது பார்த்ததுமே நல்லா முறைக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு தான். அப்புறம் அந்த மளிகை கடைக்காரர் பையன், நம்ம ஹீரோ, அந்த பொண்ணு 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்படி இவளை இங்க வந்து கூட்டு போலாமே. அந்த பொண்ணுக்கு இவளை கண்டாலே பிடிக்காது. யார நம்ம ஹீரோவை கண்டாலே அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல பாட்டியை மாட்டி விடுறது இவன் தானே, அதனால கோவத்திலேயே பேசிட்டு இருப்பாங்க. என்ன நீ நம்பலையா, இந்த போன் மட்டும் கொடுக்குறேன், உன் பாட்டுக்கிட்டே பேசு, கிளவி தொலையும் தாங்கல ஓன் தொலையும் தாங்கலன்னு சொல்லிட்டு போனை
போட்டு கொடுப்பாங்க. போன்ல பாட்டி கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இந்த பையன் உங்களை கிளவின்னு திட்டினாமா அப்படின்னு போட்டு விட்டுருது. ஐயோ கடை வேற எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி இருந்துக்கிற மாதிரி ஒரு பார்வை. அப்புறம் மறுபடியும் அந்த பீச்சுக்கு ஹீரோயின் இவங்களை கூட்டிட்டு போவாங்க. நம்ம ஹீரோ அடிக்கடி இங்க வரீங்களே என்ன இந்த இடத்துல அப்படி ஸ்பெஷல்னு கேட்க இங்க தாங்க இன்னொரு பிளாஷ்பேக் ஸ்டோரி வருது. காட்சிகள் வராது, ஒன்லி கரையா தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதே இடத்துல வச்சுதான் நம்ம ஹீரோயினோட தம்பி செத்து போயிருப்பான், காணாம போயிருக்கு. மொபைல் போனு கரைக்கு பக்கத்துல கிடந்திருக்கு, வண்டி பக்கத்துல இருக்கிற ரோட்ல இருந்திருக்கு, அவன் செருப்பு கூட இங்க கிடந்திருக்கு. ஆனா ஆளை மட்டும் காணல. அலையில அடிச்சுட்டு போயிருக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுகுறாங்க. 2-3 மாசம் தேடி இருக்காங்க, பையனை கிடைக்கல. கூட ஒரு 3 மாசம் பெத்தவங்க எல்லாம் தேடி பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த பையனை தேடிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசாம இங்கேயே ஒரு வேலை பார்த்தோம்னா, இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இந்த ஏரியாலேயே சுத்தி தெரிஞ்சோம்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கால் என் தம்பி இந்த அலையில அடிச்சு செய்யப்படாம இந்த கடல்ல சாகாம இருந்திருந்தா என்ன எங்கேயாவது பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதா, இங்கேயே வேலை பார்க்கறதா எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவேன். அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவே லைட்டா கண்களிக்கிடுவார். சரி வாங்க எதுக்கு பழசையே பேசிட்டு கிளம்பு வாங்கன்னு அங்க இருந்து கூட்டும் போறேன். அப்படியே 2 பேருக்கு நடுவுல காய்கறி வாங்க போக வர நடக்க செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் கூட்டிட்டே போகுது. அதுக்குள்ள அந்த பக்கம் பாட்டிமா கிட்ட முதலாளி போய் சத்தம் போட ஆரம்பிக்கிறார். என்ன நடக்குதுங்க? ஏதோ சம்திங்ரா, நீங்க அடிக்கடி குசு குசுனி யார்ட்டையோ பேசுறீங்க வைக்கிறீங்க, ஏதோ தப்பா இருக்குன்னு வந்து சத்தம் போட ஆரம்பிக்க. தம்பி கோவப்படாத, வா வந்து உட்காருன்னு அம்மா பக்கத்துல உட்கார வச்சுட்டு, சின்ன வயசுல நீ எப்பேற்பட்ட பையன் தெரியுமா? ஒரு பையன் போட்டுக்க சட்டை இல்லாம குளிர்ல முன்னாடி வந்து நின்னப்போ நீ போட்டிருந்த சட்டையை கலட்டி அந்த பையன்ட்ட கொடுத்தவன்டா. நீ அவ்வளவு நல்லவனா இருந்த, அவ்வளவு கருணையோட இருந்த, அவ்வளவு தாராள மனப்பான்மையோட இருந்த. ஆனா இப்போ வேலை வேலை சம்பாத்தியம் சம்பாத்தியம்னு ஓட ஆரம்பிச்ச பாத்தியா, அந்த ஓட்டத்துல எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. நம்ம கிட்ட இருக்கிற அசையா சொத்துக்கள், வீடு நிலம் புலம், அங்க இருக்கிறது இங்க இருக்குதுன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உன் பேர்ல என் பேர்ல பேர பிள்ளைங்க பேர்ல இவங்க பேர்ல மட்டும் ஒரு 20 கோடிக்கு மேல சொத்து இருக்கும்ல, பணம் இருக்கும்ல. நீங்க கேட்க அவரும் ஆமாங்கிற. இது போறாதா, பல தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு நம்ம கிட்ட சொத்து இருக்கு. சாகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டா போக போறோம். நான் செத்தா 4 பேரு நான் செத்ததனை வச்சு கண்ணீர் வடிக்கணும். எப்பேற்பட்ட மனுஷி இப்படி போயிட்டாலேன்னு 4 வார்த்தை நம்மளை பத்தி நல்ல விதத்துல பேசணும். அவ்வளவுதான் தம்பி. உங்க அப்பா இறந்த பிறகு நான் தனிமையில ரொம்பவே வாடுறேன். என்னதான் நீங்க என் கூடயே இருந்தாலும் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் அந்த தனிமையோட வாட்டம் என்ன ஒவ்வொரு நாளும் வாட்டிக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி சூழல்ல எனக்கு துணையா இருந்தது அந்த பொண்ணுதான் தம்பி. என்ன பெருசா கேட்டு விட்டா, படிக்கணுங்கிற. ஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் படிப்பு தான். படிச்சா அப்புறம் காலேஜ் கிலேஜ் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையை அவ பாத்துட்டு போயிடுவா. இதுல ஏதோ ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. இந்த சந்தோஷத்துல உங்க அப்பா இல்லாத அந்த வருத்தம் எனக்கு தெரியாம போயிடுது. எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்த அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். உங்ககிட்ட சொல்லாம செய்யறதுதான் திருட்டுத்தனமா படுது. உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்ன செய்ய விடு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டதும் மனுஷன் கண் கலங்கிறாரு. அதெல்லாம் சரி, நல்லபடியா அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நம்ம ஹீரோக்கு அந்த கடையவே கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. அது கூட பரவாயில்ல, அவ எல்லாத்தையும் சரியா செஞ்சானா நீங்க அந்த கடையை கூட அவர்கிட்ட கொடுங்க. அந்த பொண்ணுக்கூட படிப்பு செலவுக்கு எவ்வளவு செலவு வருதோ அந்த காசையும் கொடுத்துடலாம். ஆனா என்ன விட்டு நீங்க போறேன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு அழுகிறாரு. ஆனா அந்த பாட்டிமாவோ இல்லடா நான் போகணும், கேரளாலேயே நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்கு, அவளுக்கு அது சரியா இருக்கும், எனக்கு அந்த இடம் பழகி போச்சு, நான் அங்கேயே இருக்கிறேன், நீ அப்பப்போ வந்து பாத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இவன் அழுகிறா. பாத்தீங்களா உங்க பேச்ச கேட்கலன்றதுக்காக என்ன விட்டுட்டு போறீங்க பாத்தீங்களா அப்படின்னு அழுகிறான். இல்லப்பா அதுக்காக இல்ல, நீ ஏன் என்ன பக்கத்திலேயே வச்சுக்கிறோங்கிறது எனக்கு புரியுது. இவங்க ஆக்சுவலா கேரளால இருக்கும்போது முதலாளியோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள இறந்துறாரு. அந்த மாதிரி தான் அம்மாவுக்கு நடந்துடக்கூடாது. ஒரு கால் அவங்க அப்பா இங்க மும்பைல இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சுன்னா எவ்வளவு வேகமா இவர் வேலை சேர்த்திருப்பாரு, எவ்வளவு வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருப்பாரு, அப்பாவையும் காப்பாத்திருப்பாரு. உங்களை அப்படி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் இருக்கிறது அந்த அம்மாவுக்கும் தெரியும். இப்படி எல்லாம் நீ யோசிக்கிற, நீ என்ன இப்படி பொத்து பொத்து பாதுகாத்து என்ன ஒரு 10 வருஷம் என்ன நல்லபடியா பாத்துக்க முடியுமா? அதுக்காக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து வாழ முடியுமா? என்ன 4-5 வருஷம் வாழ்ந்தாலும் பிடிச்சாப்ல பிடிச்ச வாழ்க்கை வாழணும். இந்த கட்டைக்கு இதுக்கப்புறம் வேற என்ன வேணும் அப்படின்னு நல்லா பேசி பையனை நல்லா கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. பையனும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. சூப்பர்ல மேட்டர் தெரிய வர நம்ம ஹீரோவே குஷி ஆயிரும். ரொம்ப சந்தோஷமா வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி முதலாளியே ஒத்துக்கிட்டாரு, அவரே பொண்ணை கூட்டு வர சொல்லிருக்காரு. சூப்பர், நான் போய் அந்த பொண்ணை கூட்டு வரேன், இன்னைக்கு ராத்திரியே டிக்கெட் புக் பண்ணி வைங்க, ராத்திரியே நாங்க கிளம்புறோம்னு விறுவிறுன்னு வருவான். ஆபீஸ் சொல்லிட்டு போயிடுவான். ஐயோ திடீர்னு இப்படி ஒரு கேரக்டர் வந்துச்சு, நல்லா பழகுச்சு, இப்ப போகுதுன்னு சொல்லும் போது இவங்க வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு படகு வாங்குறதா ரவுடி சொல்லிட்டு இருந்தால, அந்த படகு வாங்குறதுக்காக கடலுக்குள்ள போக போற நேரம். அந்த நாள் தான் இவங்க எஸ்கேப் ஆகணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரவுடியும் அங்க இருந்து கிளம்புனதுமே குப்பையை போடுறாப்ல அந்த பையன், மளிகை கடைக்காரரோட பையன், ஒரு குப்பை போடுறப்போ போய் அந்த குப்பையை போட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு காரை காட்டுவான். இவங்க உள்ள திறந்து பார்த்தா உள்ள இவங்களோட துணிமணி கிடக்கும். சரி போயிட்டு வரேன்னு கண்ணாலேயே சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் கார்ல ஏறி உட்காந்துக்க வண்டி கிளம்பிடுச்சு. ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஹீரோயினும் ஆபீஸ் முடிஞ்சு வந்ததும் ஹீரோ சட்டப்பட்டு அங்க இருந்து கிளம்புற வேலையா பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள பொண்ணு இன்னும் வந்து சேராதனால ரவுடி காண்டாயி மளிகை கடைக்கார பையனை போய் 4 சாத்து சாத்தி அவங்க அப்பனையும் சேர்த்து கூட்டு வந்திருக்காங்க. அவங்க இங்க வந்துட்டு இருக்கிற அந்த கேப்ல இங்க இன்னொரு குத்து நடக்குது. அந்த பொண்ணு கொஞ்சம் கோமாவே இருக்கும்ல நம்ம ஹீரோ மேல. ஃப்ளோல என்ன நல்லபடியா அந்த பாட்டிமா கிட்ட கொண்டு போய் சேர்த்தா உங்களுக்கு உங்க கடை கிடைக்கும், அதுக்காகத்தானே இதெல்லாம் பண்றீங்கன்னு போட்டு விட, ஏற்கனவே இவன் கிளம்புறேன்னு ஃபீலிங்ஸே இல்லாம சொன்னதுல காண்டா இருந்த ஹீரோயினுக்கு இதை கேட்டதான் இன்னும் ஷாக். என்னடா அந்த பொண்ணு சொல்றது உண்மையா, கடைக்காகத்தான் இதெல்லாம் பண்றியா, உன்னை போய் நல்லவன் நினைச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஆள் கிட்ட ஐபோன் இருக்கும்ல, போன் கிடைச்சத ஹீரோயின் கிட்ட சொல்லிருக்க மாட்டான்ல, போன் அடிக்க ஆரம்பிக்கும். போன் சத்த கேட்டதுமே யாரோட போன் இது, எங்க அந்த போன் எடு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்க போனை எடுக்கிறாங்க. ஐபோனுங்க. சோ போனும் உங்ககிட்ட இருக்கு, இருந்தும் போய் சொல்லி ஏன் போன் எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன், ஏன் செலவுலயே எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே டொக்கு டொக்குன்னு கதவை தட்டுற சத்தம். வந்துட்டாங்க போல. ஹீரோவும் போய் எந்த விளக்கமும் இவங்க சொல்றதுக்குள்ள கதவை திறக்கிறார். பார்த்தா மல்லிகை கடைக்காரர் பையன் 2 பேரும்
பேரும் வந்து நிக்கிறாங்க. அந்த பக்கம் ரவுடி பொம்பளை எவ்வளவு கெத்தா நிக்குதுன்னு பாருங்களேன். டென்ஷனா நிக்குதாமா. ரவுடி காருக்குள்ளே உட்கார்ந்திருப்பான். மளிகை கடைக்காரர் தான் சொல்லுவார், தம்பி தயவு செய்து பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம், அந்த ரவுடி பையன் மட்டும் இப்ப வெளியில வந்தா உங்களை கொலை பண்ணிடுவான், வெளியில வரக்கூடாதுன்னு கையில காலில் விழுந்து காருக்குள்ளேயே உட்கார வச்சிருக்கேன், தயவு செய்து அந்த பொண்ணு அனுப்புன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவங்களை விட்டுட்டு எப்படி நம்ம எஸ்கேப் ஆக முடியாதுன்னு விட்டுன்னு அதுவே வேக வேகமா வந்து கார்ல ஏறி உட்காந்து காருக்கு போகுது. ஆனா போக விடாம நம்ம ஹீரோ தடுப்பாரு. உடனே காண்டில் நம்ம ரவுடி பையன் விறுவிறுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோவை அடிக்க வராம பாருங்க. ஜஸ்ட் விலகிட எதுக்கு இருக்கிற அந்த ரவுடி பொம்பளை மேல நங்குன்னு ஒரு முட்டுவாங்க. மூக்கு சில்லி சில்லியா உடஞ்சு போச்சு. கோவத்துல இன்னும் கொப்பளிச்சுட்டு வருவான். அதான் பொண்ணு அனுப்பிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வாங்கன்னு மளிகை கடைக்காரர் தான் சமாளிச்சு எல்லாரையும் கார்ல ஏத்திட்டு அங்க போறாங்க. பொண்ணு மறுபடியும் இவங்க கையில இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ கிட்டையும் இப்ப ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்ல. ஹீரோயின் ஒரு மாதிரியா பேசிட்டாங்க வேற. இப்போ விளக்கம் சொல்லணும். உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன், அந்த முதலாளியே திருந்திட்டு அந்த மேட்டரை அவரே என்கிட்ட சொல்லும் போது நாம மட்டும் ஏன் இப்படி அல்பத்தனமா இருக்கணும், நமக்கு அது வேண்டாம், அந்த கடை வேண்டாங்கிறத எப்பயோ முடிவு பண்ணிட்டேன், இதை ஒரு உதவியா தான் செய்ய பார்த்தேன், ஆனா இப்ப அதை சொன்னா நீ நம்புவியோ இல்லையோ, ரைட்டு விடு அப்படின்ற. சரி அந்த போன் மேட்டரை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா, அப்பதான் உன் போன்லயே எல்லாரு கூடயும் பேச வேண்டியிருக்கும், போனுக்காக உன் கூடயே இருக்க வேண்டியிருக்கும், உன் கூட பழக கிடைக்க கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதுக்காகத்தான் சொன்னேன் அப்படின்னு மனசுல இருக்கிறதையும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்பி போயிடுறேன். இவங்களோ ஓன்னு அழுகுறாங்க. வேற என்ன செய்ய முடியும். அதே சமயம் அடுத்த நாள் காலையில விடியுது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சோடா போட்டு இருப்பான்ல, அவன் விறுவிறுன்னு போய் ஹீரோயினை தரன்னு எடுத்துட்டு வரேன். இங்க தானே அவர் வர சொன்னாரு, இன்னும் அவரை காணமேன்னு பேசிட்டு இருக்கும் போதே எதுக்க பார்த்தா மூக்குல அடிபட்டு இருந்ததுல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ரவுடியும் பொம்பளையும் வந்திருக்கு. என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த பக்கத்து வீட்டு பையனை கேட்க பையன் தெரிச்சு ஓடுறான். பொண்ணு நிப்பா கையில அந்த பையோட. இன்னும் நீ அடங்க மாட்டேங்கிறீல சாகடி அப்படின்னு ஒரு பெரிய கட்டையை கொண்டு வந்து ஓங்கி அடிக்க போவா பேத்தி. நம்ம ஹீரோ கரவை சரட்டன்னு திறக்க கதவுல அடி விழும். விருட்டுன்னு வருவா. கையில அந்த பாட்டிமா கொடுத்து விட்ட ஸ்ப்ரே இருக்கும். ஒரு அழுத்து அழுத்தி விட எரிதே எரிதேன்னு கத்துவா. அதே மாதிரி அந்த பக்கம் ரவுடி பையனும் வருவான். அவன் மூஞ்சிலையும் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவாங்க. ரெண்டு பேரும் எரிது எரிதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற கேப்ல இவங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள ரவுடி சுத்தி இருக்கிற இன்னும் 4 ரெடிகளுக்கு போன போட அவங்க களத்துல இறங்குறாங்க. எல்லாரும் கூடயும் சண்டை. ஒவ்வொருத்தரையும் இவர் சமாளிக்கணும். இவர் ஒன்னும் மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் கிடையாது, ஒரு யதார்த்தமான ஹீரோ. ஒவ்வொருத்தர் கூடயும் நார்மலா எப்படி தெரு சண்டை போடுவோமோ அந்த மாதிரி தான் சண்டை போடுறாரு. நல்லா அடி வாங்குறார், அடியும் கொடுக்குறார். ஒரு கட்டத்துல அந்த ரவுடி கையில கத்தி எடுத்துட்டு வந்து இவரோட கையில ஒரு வெட்டுவாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட போராடி கத்திய பிடிங்கிறார். அந்த ஏரியாவே இவங்க கண்ட்ரோல் தானே. இன்னும் நிறைய ரவுடிஸ் களத்துல வர ஆரம்பிக்க அந்த பொண்ணை எங்க விட்டா இவர் செத்து போயிருவாரோன்னு ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு விறுவிறுன்னு அந்த பொண்ணு போகும். எங்கெங்கயோ கூட்டு போகுது. எல்லா பக்கம் ரவுண்டு கட்ட ஆரம்பிக்க கரெக்டா அந்த பழைய டான் இருக்காருல்ல, அந்த டானோட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்க ஊரே ஒண்ணு கூடி கையில ஆயுதத்தோட வந்து நிக்கும். வெறிகொண்டு ரவுடியும் சரி அந்த ரவுடி பொம்பளையும் சரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கதவை திறந்து வெளியில வர்றது நம்ம டான் நம்ம எக்ஸ் டான் தான். வந்து நின்னு எல்லாரையும் ஒரு முறப்பாரு பாருங்க. அத்தனை பேர் உச்சா போயிருவானுங்க, பம்மிப்பானுங்க. ஒரு பயம் எடுத்து பேசலையே, ஒரு பயம் ரியாக்ஷன் காட்டலையே. பொண்ணை வெளியில கூப்பிடுறாரு, பொண்ணு வருது. கூடவே நம்ம ஹீரோவும் வர சொல்லுங்கிற மாதிரி செய்யற இந்த பொண்ணு அழுகுற. தைரியமா இரு, நான் இருக்கிறேன் சொல்லுங்கிற மாதிரி மறுபடியும் செய்ய எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் படிக்கணும், நான் போறேன்னு அழுதுகிட்டே சொல்லும். இன்னும் சத்தமா சொல்லுன்னு செய்ய காட்ட நான் படிக்கணும், என்ன தயவு செய்து விட்டுருங்கன்னு கத்துவா பாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு விருப்பத்தோட தான் போறா, அதுவும் படிக்க போறா. நம்ம இனத்துல இப்பேற்பட்ட ஒரு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுதுன்னு சுத்தி இருக்கிற கூட்டத்துல நிறைய பேர் இறங்கி வந்துருவாங்க. பத்தாவதுக்கு டான் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால ஒரு பயம் எடுத்து எதுவும் செய்யலையே. பத்தாவதுக்கு அந்த ரவுடிக்கு போட்டு வாங்குறதுக்கு வேற காசு எல்லாம் கொடுத்துருக்கனால இவர் மேல இருக்கிற மதிப்பு மரியாதை எதுவும் செய்யாம அவனே அடங்கிட்டான். நீ பறக்க பறந்தபடி போய் பற அப்படிங்கிற மாதிரி செய்வ. பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிற. அத்தனை பேருக்கு மத்தியிலையும் சும்மா கெத்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. எல்லாம் இவரால ஒரு வழியா அங்க இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. அவ்வளவு அடிபட்ட நிலைமையில ஊரோட எல்லையில போய் உட்கார்ந்துருப்பாரு. ஹீரோயினுக்கு போன் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். ஹீரோயினும் வராங்க. இவ்வளவு அடிபட்டு உதப்பட்டு கையில வெட்டெல்லாம் வாங்கி ஒரு பொண்ணை காப்பாத்துறான்னா கடைக்காகவா செஞ்சிருப்பான். அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு அவனை செய்ய வச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் ஹீரோயிசம். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. 2 பேரும் ஏத்திட்டு அங்க இருந்து சொன்னாப்ல நல்லபடியா அனுப்பிச்சு வச்சிடறாங்க. பாட்டி கூடயும் சேர்த்து வச்சிடறாங்க. நாட்கள் அப்படியே உருண்டோடுதுங்க. இந்த மேட்டர் எல்லாத்தையும் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோவோட அம்மா ஃபாரின்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. என் பையன் தான் உசுரையே ரிஸ்க் கொடுத்து ஒரு பொண்ணை காப்பாத்தி படிக்க வைக்கிறான்னா அது எப்பேற்பட்ட பெருமை. அப்பேற்பட்ட பொண்ணை நான் பாக்கணும்னே வந்திருக்காங்க. அப்பா அம்மா வந்திருக்காங்க. பாட்டி மாமா வாங்க நான் காட்டுறேன்னு காலேஜ் வரைக்கும் கூட்டு கொண்டு போய் காட்டுறாங்க. ஸ்கூல் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் 11th 12th படிக்க வைக்கிறாங்க போல. 10th தான் இதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கா. இப்ப 11th சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு படிக்கிற அழக இந்த பக்கம் இருந்து இந்த 2 பொண்ணுங்களும் பாக்குறாங்க. ஏதோ ஒரு சந்தோஷம். அவங்களும் அறியாம அவங்கள அமெரிக்கால இருந்து இங்க வர வச்சிருக்க அந்த பொண்ணை பாக்குறதுக்காக. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி நாம கிளம்புவோமேனு கேரளால தான் இதெல்லாத்தையும் செட்டில் பண்ணி வைக்கிறாரு நம்ம ஹீரோ. அங்க இருந்து இப்போ தன்னோட பொழப்புக்கு மும்பைக்கு போய் ஆகணும். ஏன்னா அங்கதான் மெடிக்கல் இருக்கு. மும்பையை நோக்கி போறாரு. ட்ரெயின்ல தான் போறாப்ல. போய்கிட்டே இருப்பாப்ல. திடீர்னு பார்த்தா மிட் நைட்ல ஒரு SMS வரும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு SMS வரும். இவன் பேரு வேற ஃபுல் நேம் போட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் டெலிட் ஆகி ஐ மிஸ் யூ பச்சு அப்படின்னு வருது. பச்சுங்கிற பேரு என் ஃபேமிலில என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட க்ளோஸ் ஆட்கள் மட்டும் தான் பச்சுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் நீ எப்பயோ என்னோட செல்லமாயிட்டடாங்கிறத இன்டைரக்டா பச்சுன்னு வச்சு ஐ மிஸ் யூ பச்சுன்னு எழுதிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதை கேட்டதும் நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, எட்டி பார்த்தா கோவான்னு இருக்கும். மும்பை போற வழியில தான் கோவா ஸ்டேஷன் இருக்கும். தப்புன்னு இறங்கிடுவாப்ல மனுஷன். திருச்சி ஓடுவார். 34 வயசுல அந்த பாட்டிமா ஒரு பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சதுனால நம்ம ஹீரோக்கு எல்லாமே நல்லதா நடந்திருக்கு. ஐபோன் கிடைச்சது, ஒரு கடையே கிடைச்சது. ஆனா கடை வேணான்ட்டா. இப்போ கல்யாணமே ஆகாத இந்த பயலுக்கு இவன் மனசுக்கு பிடிச்சாப்ல ஒரு பொண்ணும் கிடைச்சிருக்கு. இதை விட என்ன வேணும்? ரொம்ப குஷியா தான் காதலிய பார்க்க காதலம் போய்கிட்டு இருக்கான். இதோட படமும் முடிஞ்சிருதுங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல
கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு நல்ல படத்தை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குங்க. தரமான படமா யூடியூப்ல யாரும் பேசாத படங்களா இருந்தா கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நான் கமெண்ட்ல இருக்கிற நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிற படங்களை படிச்சு பார்ப்பேன். ஏதாவது முத்தா அற்புதமான படங்கள் எல்லாம் நம்ம கண்ணில் படாம எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி படங்களை தேடி ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. நல்ல படங்களை கண்டிப்பா நீங்க ரெக்கமெண்ட் பண்ண படங்களை நான் பேசுவேன். தேங்க்யூ.